வார்த்தைகள் காற்றோடு உங்களிடம். இது காற்று வழி கதைகள். காற்றின் மென்மையிலே இன்று ஒரு புதிய கதை உங்கள் மனதை தொடட்டும். காதலும் நினைவுகளும் கலந்து பறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக. இச்சிறுகதையின் தலைப்பு சண்டையே வரலையே. ஆசிரியர் நிர்மலா ராகவன். ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு இருக்கு. சோகபிம்பமாக காட்சியளித்த வைத்தாவை ஆச்சரியத்துடன் பார்த்தான் குப்புசாமி மகன் ரங்கு என்னும் ரங்கசாமி. சுருக்கமாக கு ரங்கு. உனக்கு கல்யாணமாகி இன்னும் 50 நாள் கூட ஆகலையே. ஆசை 60 நாளுன்னு இல்லை சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னும் 10 நாள் இருக்கே என்று ஏதேதோ யோசித்துவிட்டு, ஓ மிஸ்ஸஸ் இது வேணும் அது வேணும்னு கேட்டு நச்சரிக்கிறாங்களா? ரொம்ப சண்டை போடுறாங்களோ? அப்புறம் என்று அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை தொடுத்தான். நண்பனை எரிச்சலுடன் பார்த்தான் வைத்தா. நீ வேற, அவ சண்டையே போட மாட்டேங்கிறா, அதுதான் பிரச்சனையே. நான் நில்லுன்னா நிற்கிறா, உட்காருனா உட்கார்ந்துக்கிறா. வாழ்க்கையே போர் அடிச்சிடுச்சு போ. ரொம்ப பணிவானவங்க தான் பாராட்டினான். இப்படி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்துல வச்சிருக்கணும். இதுக்கு ஏன் இப்படி அழுத்துக்கிற? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா என்றாலும் வைத்தா சிறிது வெக்கப்பட்டான். எங்களுக்குள்ளே சண்டையே வர்றதில்லை. அதான் சொன்னியே, மேல சொல்லு என்று ஊக்கினான் நண்பன். எங்க கல்யாணம் ஜாதகம் பார்த்து பொன் பார்த்து நடந்தது. மோதல் இல்லாம காதல் எப்படிடா வரும்? கு ரங்கு ஒரு சிறு சிரிப்புடன், எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது என்று வைத்தாவின் பொறாமையை தூண்டிவிட்டு தன் சொந்த கதைக்கு போனான். என் சம்சாரம் நேர் எதிரிடை. தானே சண்டைக்கு இழுப்பாங்க, அப்புறம் என் கூட பேச மாட்டாங்க. எப்பவும் நான் தான் இறங்கி வந்து சாரின்னு சொல்லணும். எதுக்கு சொல்றோம்னே புரியாது. வைத்தாவின் கண்கள் பிதுங்கின. இல்லற வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டோமே. அப்புறம் சமாதான உடன்படிக்கை மாதிரி புது புடவை வாங்கி கொடுக்கணும், இல்லே சினிமாவுக்கு கூட்டி போகணும். கு ரங்குவின் குரலில் அலுப்போ கோபமோ இருக்கவில்லை. கண்கள் கிறங்கின. எதையோ நினைவுக்கு கொண்டு வந்து வைத்தாவுக்கு புரிவது போல் இருந்தது. ஓஹோ, சண்டை போட்டப்புறம் சமாதானப்படுத்துகிற சாக்கிலே மோதல் காதலா மாறிடுறதாக்கும். அதேதான் எங்க அப்பாவோட மாமா என்று ஆரம்பித்தவனை எரிச்சலுடன் அடக்கினான் வைத்தா. இப்போ எதுக்கு பழங்கதை? கேளேன். அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கட்டி வச்சிருவாங்கல்ல. மாமாவுக்கு ஒன்றும் புரியலையாம். அத்தை வர்ற சமயம் பார்த்து கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே தாவி, சீ போடா, இதையெல்லாமா வெளியே சொல்றது? அவசரப்படாதே. அவங்க முடியை கொத்தா பிடிச்சு இன்னொரு கையால அடிப்பாராம். கிராதகன். அங்கதான் விஷயமே இருக்கு. அத்தையோ சின்ன பொண்ணு, பாவம், பயந்து அழுவாங்களா? உடனே அவங்களை சமாதானப்படுத்தி உள்ளே அழைச்சிட்டு போய் என்று விரசமாக கண்ணை சுழற்றினான் கு ரங்கு. என்னடா? என்னால் அடிக்கலாம் முடியாதுப்பா, கண்டிப்பான குரலில் சொன்னான். எங்க அப்பா ஓயாம அம்மாவை ஏதாவது திட்டின்றே இருப்பார். அதனால் நீ அப்பா மாதிரி ஆகாதடா, உன் பொண்டாட்டியை எதுவும் சொல்லக்கூடாதுடா வைத்தா அப்படின்னு அம்மா சொல்லி என்னை வளர்த்திருக்காங்க. பிறகு முணுமுணுப்பான குரலில், என்னால் திட்டக்கூட முடியாதுங்கிறேன், அடிக்க சொல்லி கொடுக்கிறான் அசத்து என்றான். இப்போது ஒரு புதிய சந்தேகம் முளைத்தது. அப்பாவுக்கு கதவிடுக்கில் ஒளிந்து அடிக்கத் தெரியாததால் தான் கண்டபடி இரைச்சல் போட்டாரோ? அவர்கள் சண்டையை மட்டும்தான் அம்மா சொல்லியிருக்கிறாள். அதற்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? என்னடா? தன் எண்ண ஓட்டத்திற்காக சிறிது வெட்கி, ஒண்ணுமில்லே, நீ சொல்லு என்றான் வைத்தா.
இப்படி சாந்தமா உன் குரல் உனக்கே கேட்காத மாதிரி நீ பேசினா எப்படி சண்டை வரும்? சும்மா சிவாஜி கணேசன் கணக்கா கர்ஜனை செய்ய கத்துக்க. கட்டபொம்மன் படம் எத்தனை தடவை பார்த்திருப்பே என்றபடி வைத்தாவை ஓரிடத்திற்கு அழைத்து போனான் நண்பன். குரல் வளம் பெருக என்ற பலகை மாட்டியிருந்தது அவ்விடத்தில். குரல் மிருதுவா நல்லாத்தானே இருக்கு. கேட்டவரும் மென்மையான குரலில் பேச வைத்தாவுக்கு சந்தேகம் எழுந்தது. இவரா நமக்கு உரக்க பேசும் பயிற்சி அளிக்கப் போகிறார்? நீங்க பாடுறவரா என்ற கேட்டவரிடம் மனைவியுடன் சண்டை போட என்று எப்படி சொல்வது? ஆபத் பாந்தவனாக, பாடுறதுக்கில்லே சார், இவர் மேடை பேச்சாளர் என்று குறுக்கே புகுந்து ஒரு பொய்யை அள்ளிவிட்டான் ரங்கு. பெரிய குரல் எதுக்கு? இப்பெல்லாம் தான் மைக் வைக்கிறாங்களே. சொன்ன உடனேயே வலிய வந்த வியாபாரத்தை முட்டாள்தனமாக கெடுத்து கொள்ளப் போகிறானே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் பயிற்சியாளர். அதற்கு மேல் எதுவும் கேட்காது காலையிலே பாலிலே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், மிளகு பொடி, பனங்கள் கண்டு, அப்புறம் குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி குடிங்க, ஐஸ் தண்ணி வேண்டாம் என்று பாடத்தை ஆரம்பித்தார். அத்துடன் ஏதேதோ யோக பயிற்சி செய்ததன் பலனாக ஒரே மாதத்தில் வைத்தாவின் குரல் பலமாக ஒலித்தது. சீ என்று அவன் கத்த ஆரம்பிப்பதற்குள் ஓடி வரலானாள் சீதா. நண்பனிடம் புகார் செய்ய போனான். என் குரல் கேட்கிறதுக்குள்ளே ஓடி வந்துடுறாடா என்றான் பரிதாபமாக. ரங்கு யோசித்தான். இப்படி செய்யேன். ராத்திரி 12 மணிக்கு அவங்க அசந்து தூங்குறப்போ எழுப்பி, இந்த நிமிஷம் எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடுன்னு அதிகாரம் பண்ணு. நிச்சயமாக கோபம் வரும். எப்படி என் யோசனை? சகிக்கல. இதுக்காக நான் அலாரம் வச்சுக்கணும். அதோட அவ பண்ணி போட்டா அந்த அர்த்த ராத்திரியில யாரு 4 சப்பாத்தி திங்கிறது? வெளியில் அழுத்தாறு போல் பேசினான். ஆனாலும் இப்படி செய்துதான் பார்ப்போமே என்ற ஆசை எழாமல் இல்லை. 4 தானா? அவங்க கை ஓயிற வரைக்கும் பண்ண சொல்லி தின்னு. நள்ளிரவில் அலாரம் அடித்தது. இப்போது சப்பாத்தி சாப்பிடணும் போல் இருக்கு, பன்றியா சீதா என்றான் அருமையாக. அவளும் அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடுத்தா என்றபடி அவசரமாக எழுந்தாள். இல்ல, மணி 12 தான். உனக்கு கஷ்டமாயிருந்தா வேண்டாம். ராத்திரி வேளையில கேட்டுட்டேல், ஒரு சமயம் போல் இருக்குமா என்றபடி சமையலறைக்குள் போனாள். இரவு வேளையில் நாம் கேட்டு இவள் சப்பாத்தி செய்து தராவிட்டால் இறந்து விடுவோமா என்ன? வைத்தாவின் இதழ்களில் வெற்றி புன்னகை. சண்டை வரும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்ற நினைவில் மனம் லேசாகியது. மறுநாள் காலை மனத்துடன் வயிறும் கனத்தது. அரை நாள் விடுப்பு கேட்டுக்கொண்டு வீடு திரும்பினான். இன்று கண்டிப்பாக உனக்காவது கோபம் வருமா வராதா என்று மனைவியிடம் கேட்டு இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். வீட்டுக்குள்ளிருந்து பேச்சு சப்தம் கேட்டது. இதுக்குதாம்மா நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். நீயும் உன் புத்திமதியும். இந்த பெரிய குரல் யாருடையது? சீதாவா இப்படி பேசுகிறாள்? அப்படி நான் என்னத்தடி சொல்லிட்டேன்? கல்யாணமாகி 1 வருஷத்துக்காவது உன்னோட காளி சொரூபத்தை வெளியில் காட்டாதே. அப்புறம் கோவிச்சுண்டு அவர் சொல்றபடியெல்லாம் ஆடுற பொண்ணை தேடிண்டு போவார். உங்க அப்பா மாதிரின்னு சொன்னேன். மாமியாரின் குரல் தழுதழுத்தது. இவர் நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். அப்பப்பா, ட்ரில் மாஸ்டர் தோர்த்தார். நீயும் என்னை மாதிரி ஆகிடக்கூடாதேன்னு தான் அம்மாக்காரி தன்னை காத்து கொள்வதிலேயே குறியாக இருந்தாள். எல்லாரும் காத்தால காப்பி குடிப்பா. இவருக்கோ பால்லே ஏலக்காய் அது இதுன்னு என்னென்னமோ கன்றாவியெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுக்கணும். கைக்குழந்தை தோத்தது. சீதா பொறுமினாள். ரொம்ப இருமுறாரா? அதான் அப்படி டிபியோ என்ன எழவோ? அதெல்லாம் ஒண்ணுமில்லே. இவாளுக்கெல்லாம் பொண்டாட்டின்னா அடிமைன்னு எண்ணம்.
இருக்கட்டும் இருக்கட்டும், 1 வருஷம் முடிய போறது, அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் என்று வீரமாக பேசியவளுக்கு குரல் கம்மியது. அர்த்த ராத்திரியில் என்னை எழுப்பி சப்பாத்தி பண்ணி போடுன்னு அதிகாரம் பண்றார்மா. 1-2ஓட முடிஞ்சுதா? என் கை ஓயிற வரைக்கும் நானும் அசடு மாதிரி என்று தாங்க முடியாத சுய பரிதாபத்துடன் சொல்லிக்கொண்டே போனவள், ஆட்டா மாவு இல்லேன்னு சொல்லத் தோணல பாரு, நீ அவ்வளவு தூரம் வேப்பிலை அடிச்சிருக்கே எனக்கு என்று நொந்து கொண்டாள். எழுந்ததும் தோளெல்லாம் கடுக்கிறது, வேலைக்கு போக முடியல, அதான் அவசரமா உன்னை வரச் சொல்லி ஃபோன் பண்ணினேன். இப்படியே இருந்தா அவர் என்னை விட்டு விட்டு போறாரோ இல்லையோ, நான் தான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது தொலைய போறேன், பொரிந்தாள் சீதா. அப்படியும் மனம் மாறாது, அந்த பைத்தியத்தோடு சேர்ந்திருந்தா நானும் புடவையை கிழிச்சுண்டு தெரு தெருவா ஓட வேண்டியதுதான் என்று முடித்தாள். பைத்தியமா? நானா? எவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொரு திட்டமாக தீட்டினோம். அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை வைத்தாவாள். ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தான். அந்த வேளையில் அவனை எதிர்பாராத பெண்கள் இருவரும் அயர்ந்து போனார்கள். மாமியார் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்று கொண்டாள். என்ன இருந்தாலும் புது மாப்பிள்ளையாயிற்றே. மகளிடமும் கண்ணால் சமிஞ்ஞை செய்ய அவள் அதை கண்டு கொள்ளாமல் உட்கார்ந்தே இருந்தாள். ஏன் சீதா, நான் தான் கேட்டா உனக்கு புத்தி எங்கே போச்சு? அப்படியா அடுக்கடுக்கா பண்ணி போடுவே? கண்ட வேளையில ஹெவியா சாப்பிட்டு இப்போ ஒரே பேதி என்றான் பெரிய குரலில். குரலை வளமாகச் செய்த ஆசிரியர் மீது பக்தி எழுந்தது. பதிலுக்கு, ஏதோ 1 சப்பாத்தி 2 சப்பாத்தின்னு சாப்பிடுவா, நீங்க 8-10ன்னு மொசிக்கினா என்று விட்டு கொடுக்காமல் கத்தினாள் சீதா. இனிமேல் தனக்கு அங்கு வேலை இல்லை, அவர்களே முட்டி மோதிக்கொண்டு ஏதோ செய்து விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் மாமியார் சந்தோஷமாக தன் வீட்டுக்கு கிளம்பினாள். இத்துடன் சண்டையே வரலையே என்ற தலைப்பின் சிறுகதை முடிந்தது. கதை முடிந்தாலும் சில உணர்வுகள் முடியாது. அவை காற்றாக நம்மை சுற்றி தொடரும். அடுத்த முறை இன்னொரு காற்றில் இன்னொரு கதையோடு சந்திப்போம். ஒவ்வொரு கதையும் ஒரு உணர்வு. அந்த உணர்வை தொடர்ந்து கேட்க காற்று வழி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.